அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிற கடிதம், பிலிப்பிய நிருபம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிப்போம். 12 முதல் 14 வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசும்படி தெரிந்து கொள்ளுகின்ற வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். அந்த செய்தியினுடைய ஒரு தலைப்பு, தேவ நோக்கத்துக்காக வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. நான் பேசுகிற தமிழ் புரியுதா? ஸ்தோத்திரம். இந்த எபனேசர் எங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு லீவ் போட்டார் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே வரும்போதே அடுத்த எபனேசரை ஞாபகப்படுத்திட்டு வந்தேன். அவர் அந்த அறைக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேற்று பேசின செய்தியை மறந்துடாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவ நோக்கத்துக்காக வாழ்கிறவர்கள். சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி என்னோடு பேச ஆண்டவரே, உமது வார்த்தை எனக்கு வேண்டும். ஐ நீட் யுவர் அனாயிண்டட் வேர்ட். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு தாங்க. ஊழியக்காரரை மறைத்து பேசுகிற தேவன், ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற அவருடைய வார்த்தையை அனுப்பி தரும்படி ஆண்டுகிட்ட கேளுங்க. உமது வார்த்தையை அனுப்புங்கப்பா, எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டோடு சொல்லுங்க, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. திறந்த இருதயத்தோடு திருவசனத்துக்காக ஏங்குகிறேன். உமது வார்த்தைக்காக நான் வாஞ்சிக்கிறேன், காத்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். என்னோடு பேசும். ஒரு வருஷத்தின் கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் தகப்பனே, வருங்காலங்களில் நாங்கள் என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழணும்? ஆண்டவரே, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய பிரியம் என்ன? என்னை எதற்காக ரட்சித்தீர்? என்னோடு பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இடம் கொண்டு பிள்ளைகள் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த இடத்துல உருவாக்கப்படுகிற ஆத்துமாக்கள் பல இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், தேவராஜ்யம் அவர்கள் மூலம் கட்டப்படவும், தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக அவர்கள் இருக்கவும் அடிமை ஜெபிக்கிறேன். திருவசனத்துக்கு நேராக சொல்லுகிறோம். நீர் உமது வார்த்தையை பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் நினத்தை உண்டது போல கர்த்தர் ஒரு திருப்தியை பிள்ளைகளுக்கு தருவீராக. உள்ளான மனுஷனில் கிறிஸ்துவில் வேர் கொண்டு உறுதிப்பட்டு பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடிமையை மறைத்து பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் ஊழியம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன் உள்ள பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழுகிறோம். நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். இரவு உங்களுக்கு ஒரு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த கூட்டம் முடித்து இரவு சாப்பிடணும்லாம் ஆண்டவர் காத்துட்டு இருக்க மாட்டார்.
வரணும்னு நினைச்சா வந்துடுவார். அல்லேலூயா. ஆகவே உணவுக்கு ஆயத்தப்படுவதை விட வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். அவர் உங்களை எதுக்காக ரட்சித்தாரோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 100க்கு 100 நான் ஆயத்தம் அப்படி சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. இது சபைதானா? க்ளோரி டு காட். இது சபைதானா? நீங்கள் எல்லாரும் சபையின் மக்கள் தானா? கிறிஸ்து மணவாளனாய் வெளிப்பட போகிறார். அவருடைய மணவாட்டியாய் நீங்க சந்திக்க ஆயத்தம் தானா? ஆயத்தம் தானா? சரி, இன்னொரு விதமா கேட்கிறேன், அந்த கேள்வியை வித்தியாசமா கேட்கிறேன். இயேசு இன்னைக்கு வந்தா அவரை சந்திக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி காட்டுங்க. சரி, விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கடைசி அதிகாரம். ஆமென். கடைசி புத்தகமும் அதுதான், கடைசி அதிகாரமும் அதுதான், கடைசி வசனமும் அதுதான். என்ன போட்டிருக்கு? 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இதோ நான் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த கடைசி அதிகாரத்தில் 3 தடவை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படிதானே? 8ஆம் வசனமா? 7ஆம் வசனம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனத்தை பாருங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 20ஆம் வசனத்தை பாருங்க, இதை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதுல ரொம்ப விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தின் கடைசி பகுதி, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மு தீவுல இதை வெளிப்படுத்தி, கடைசி கால சம்பவங்களை வெளிப்படுத்தி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி முடிக்கும் போது, நீங்க வரப்போறீங்க, அதெல்லாம் உண்மைதான், 100க்கு 100 நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆகவே ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் சாப்பிட போனோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அது அதிகாலையாய் இருக்கலாம், பகல் நேரமாய் இருக்கலாம், மாலையோ இரவோ நள்ளிரவோ, ஒவ்வொரு ஆமென் நாளிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் எப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாலும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். 2ஆம் வருகையை குறித்து ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், நல்ல வேதாகம அறிவு அவருக்கு இருந்தது. 66 புத்தகத்தையும் பல தடவை வாசித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்கு அறிந்தவர். ஆகவே வேகமா 100கணக்கான பக்கங்களை அவர் எழுதி முடிச்சிட்டார். எப்பொழுதுமே ஒரு புத்தகத்திற்கு நல்ல ஒரு முன்னுரை வேண்டும், ஒரு முடிவுரை வேண்டும். ஒரு நல்ல முடிவுரைக்காக யோசித்தாரு. ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தோடு இந்த புத்தகத்தை முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அதுக்காக ஜெபித்தார். ஒன்றுமே அவருக்கு புலப்படவில்லை. இந்த புத்தகத்தை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, ஒரு முடிவுரை, சிறந்த ஒரு முடிவுரை எப்படி எழுதுவது, காத்துட்டே இருந்தார். கடைசியாக ஒரு நாள் பகல் நேரத்தில் புத்தக ஏடுகள், வேதாகமம், பேனா எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருடைய வீட்டினுடைய லிவிங் ரூமுக்கு வந்து, ஒரு சாய்வு நாற்காலி இருந்தது, அதில் சாய்ந்து அதில் எல்லாம் வச்சு அப்படி எழுதுகிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிட்டார். இப்போ ஒரு சாய்வு நாற்காலில் உங்களை உட்கார வச்சா அந்த ஊழியத்தை நீங்களும் செய்வீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. களைத்து போன நேரம் நிச்சயமா நம்ம அறியாம தூக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல தூங்கிட்டார். தூங்கும்போது பிரைஸ் தி லார்ட், ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். என்ன காட்சி? ஒரு நாள் இரவு ஒரு படுக்கை அறையில் அவரும் அவருடைய
மனைவியும் படுத்திருக்கிறாங்க. இன்னொரு படுக்கை அறையில் 2 பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க. நல் இரவில் திடீரென்று அவர் எழுந்து பார்த்தா மனைவியை காணும். அடுத்த அறைக்கு போனா 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய காணும். வெளியே திறந்து வீட்டை திறந்து வெளியே வந்தா இன்னொரு வீட்டில் சொல்றாங்க கணவனை காணும். இன்னொரு வீட்டில் சொல்றாங்க 2வது மகளை காணும். இன்னொரு வீட்டில் மூத்த மகனை காணும், இளைய மகனை காணும், தாத்தாவை காணும், பாட்டியை காணும். எங்கும் கூக்குரல். இதை பார்த்துட்டே இருந்தார், இந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தாரு. இந்த ஐயாவினுடைய துணைவியார் டீ போட்டுட்டு இருந்தாங்க. டீயை கொண்டு வந்து, தூங்காதீங்க பகல்ல, பைபிள் எல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்காதீங்க, தட்டி டீயை கொடுத்தாங்க. அந்த அம்மா சிறப்பாக டீ போடுறவங்க தான். துணைவியார் எப்போ டீ குடித்தாலும் உடனே குடிச்சிருப்பாரு. இப்போ குடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவரோடு பேசினார். 2ஆம் வருகை குறித்து புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிற, இன்றைக்கு என்னுடைய வருகை இருக்குமானால் உன் மனைவி என்னை சந்திப்பாள், நீ கைவிடப்படுவாய், உனக்கு தெரியுமான்னு கேட்டார். டீயை வச்சுட்டாரு, எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அதே இடத்தில் நேர் முழங்கால் படிக்கிட்டு ஒரு குழந்தையை போல தேம்பி தேம்பி அழுதார். எதுக்கு தெரியுங்களா? பசியா இருக்கிறதுக்கு இல்லை. புஸ்தகம் எல்லாம் எழுதிட்டேன் ஏசப்பா, இந்த வேதாகமம் எனக்கு நல்லா தெரியும், பல வசனங்களை மனப்பாராயமா என் இருதயத்தில் நான் பொக்கிஷமா வச்சிருக்கிறேன். ஆனா உம்மை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. இந்த உலகத்துல நீர் எனக்கு தந்த நாளில் உமக்காக ஒண்ணுமே நான் செய்யலை. ஏதோ ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னை 100க்கு 100 தகுதிப்படுத்தும் ஒரு மணவாட்டியாக என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று நீர் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில், நீர் என்னை பாராட்டக்கூடிய அளவில், நீர் என்னை சாட்சி கொடுக்கிற அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விடும் ஆண்டவரே என்று அழுது தேவனோடு மனம் பொருந்தி ஸ்தோத்திரம், இந்த சம்பவத்தோடு அந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். இரவு உணவுக்கு முன்பு உங்களுக்குள்ள அப்படி ஒரு நிச்சயம் வந்துடும். நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. நிச்சயம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவாரேயானால் நான் அவரை சந்திப்பேன். என் குடும்பம் அவரை சந்திக்கும். முழு குடும்பமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமையில சந்திப்போம் என்கிற ஒரு நிச்சயம், உறுதி நமக்குள்ள இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 வசனங்களிலும் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் என்ன செய்யறேன்? தொடர்றேன். ஸ்தோத்திரம். அதுல முக்கியமா அவர் சுட்டி காட்டும் ஒரு காரியம், பிரைஸ் தி லார்ட், 12ஆம் வசனம் பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஒன்றை சொல்லுகிறார், சபைகளை துன்பப்படுத்துகிறவனாக கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நான். அப்படிப்பட்ட ஒரு சவுலாய் வாழ்ந்தவன் நான். தமஸ்கு ரஸ்தாவில் பேரொளியாக அவர் என்னை சந்தித்த பின்பு என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று அவரிடம் கேட்டு அந்த சித்தம் அறிந்த பின்பு என்னை அவர் ரட்சித்ததும் என்னை அபிஷேகித்ததும் கிருபைகளால் வரங்களால் என்னை முடிசூட்டி, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டு உருவாக்கப்பட்டு இயேசுவை போல மறுரூபமாகும்படி அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை எனக்கு தந்ததும் எதற்காக? தேவ நோக்கத்துக்காக வாழ்வதற்காக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அந்த எபனேசரை பார்க்காம, அல்லேலூயா, அவர் இன்னைக்கு லீவா? க்ளோரி டு காட். ரோவை மாற்றிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த முன் வரிசையில தான் ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அடுத்த வரிசைக்கு சென்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். 18 வயது வரை என் வாழ்க்கையில என்ன நோக்கம்னு தெரியல. வயதான தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். ஆலயத்துக்கு கரெக்டா போனோம். ஸ்லான்ல இருந்து கொண்டு வந்த பெரிய கொடை வச்சிருப்பாரு தாத்தா. அந்த பெஞ்சில், அந்த சாயிபு சர்ச்சில் அப்படி தொங்க போட்டிருப்பாரு. மணி அடிச்ச உடனே நேர் முழங்கல்ல நிக்கணும். கொஞ்சம் இந்த அரை முழங்கால் போச்சுன்னா பின்னுக்கு இருந்து மாட்டுக்கு குத்துவாங்கல்ல, அந்த கொடை கம்பை வச்சு குத்துவாரு. க்ளோரிட்டங்க, நேரா நில்லுன்னு, க்ளோரிட்டங்க. அப்படியெல்லாம் வளர்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நோக்கம் அறியல. கல்வாரி தரிசனத்தோடு இயேசு கிறிஸ்து 18வது வயதில் கிருபையாய் ரட்சித்தார். ஸ்நானப்பட, அபிஷேகிக்கப்பட ஆண்டவர், என் ஊழியத்தை நீ செய்யணும், என்னுடைய பெற்றோர் நான் ஒரு பொறியாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுவல்லப்பா என் நோக்கம். உனக்காக இந்த உலகத்துல வந்து நான் ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி கிருபையா உன்னை நான் மீட்டு கொண்டதனுடைய நோக்கம். எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை நீ அறிந்து அந்த வாழ்க்கை நீ வாழணும். அதுதாங்க தேவ சித்தம். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, அன்பு சகோதரா சகோதரியே, எனக்கு அருமையான வாலிபனே வாலிப மகளே, உங்களில் எத்தனை பேர் அந்த தேவ நோக்கத்தை கண்டுபிடித்து ஆண்டவர் என்னை ரட்சித்த நாளிலிருந்து ஒருவேளை 20, 30, 40, 50 வருடங்கள் அந்த நோக்கத்துக்காகவே நான் வாழுகிறேன். நான் மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாரும் அந்த நோக்கத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காகவே உழைக்கிறோம், பிழைக்கிறோம், செயல்படுகிறோம். என் இதய துடிப்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக ரட்சித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்காரோ அந்த நோக்கத்துக்காகவே என் இதயம் கூட துடிக்கிறது என்று சொல்லுகிற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தெய்வ ஜனங்கள் என்றால் தேவ நோக்கத்தை அறிஞ்சிருக்கணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் வாழணும். தேவ நோக்கத்தை நீங்க அறியும் போதுதான் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, மகிமையானதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாருன்னு தெரியும், பார்த்தாலே தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க என்ன நோக்கத்தை பெற்றிருக்கிறீங்களோ அதுக்காகவே வாழ்வீங்க. உங்க அசைவு, உங்க பார்வை, உங்க செயல், உங்க துடிப்பு எல்லாமே அதுக்காகவே இருக்கும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய். ஆசை இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எபனேசர், ஆசை இருக்கா? இருக்கு. சகோதரிகளிடம் கேட்கிறேன், ஆசை இருக்குதா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன ஆசைன்னா பிச்சு உதறுவீங்க. இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி இப்படி. எதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, எதுக்காக ஜெபம் பண்றீங்கன்னா, எனக்கு ஒரு வீடு வேணும் பாஸ்டர், எனக்கு ஒரு கார் வேணும் பாஸ்டர், சின்ன காரா இருக்கு, பெரிய கார் வாங்கணும் பாஸ்டர், அது வேணும் பாஸ்டர், இது வேணும் பாஸ்டர் அப்படின்னு அடுக்குவீங்க. நாங்க அப்படியே துடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா. ஆமென். ஆனா இன்னைக்கு கேட்டா, என் வாழ்க்கையில தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் நான் கண்டுபிடித்தேன், அதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கிருபையா இயேசப்பா என்னை ரட்சித்தாங்க, சபையை தந்தாங்க. இந்த சபையில அந்த நோக்கத்துக்காக நான் ஓடிட்டே இருக்கிறேன். ஆமென். அதை நான் செய்து முடித்தேன் என்கிற அந்த நிச்சயத்தோடு நான் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னும் அதுல ஆசையா ஓடிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். ஆமென். நீங்க தேவ நோக்கத்துக்காக வாழ்ந்தா உங்களை பார்த்தாலே தெரியுங்க. உங்க தகுதி, உங்க மதிப்பை
தேவ நோக்கத்துக்காக வாழுகிறவர்களுடைய வாழ்வில் ஆமென் அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். கிறிஸ்துவினுடைய குணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கும். வெளியான தோற்றம் எப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காலையில் ஒரு 3 மணி நேரம் நாசரேத்திலிருந்து பிரயாணம் போய் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். இப்போ மாலையில் இன்னொரு ட்ரெஸ் போட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த தோற்றம் எப்படி இருக்குதுங்கிறது பெருசு இல்லை. வெளியான தோற்றம் வெற்றி அல்ல. உள்ளான மனுஷன்ல என்ன நோக்கம் கொண்டிருக்கிறீங்க, என்ன அர்ப்பணிப்பு இருக்குது, என்ன பிரதிஷ்டை இருக்குது, அதை வச்சுதாங்க தேவன் உங்களை மதிப்பீடு செய்கிறார். அந்த தேவ நோக்கம் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தின் அடிப்படையில் இருக்குமானால் ஆமென் நீங்க விசேஷ கிருபையை உங்க மேல வைப்பார். அல்லேலூயா. நான் உன்னை சாதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் வச்சிருந்தா அதை நீங்க அறிந்து அர்ப்பணித்து உங்களை பிரதிஷ்டை செய்து அந்த ஓட்டத்துல நீங்க ஓடுனா அதுக்கு தேவையான அத்தனை கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்துவினுடைய நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படவில்லையோ அங்கெல்லாம் சொல்லணுங்கிற அர்ப்பணிப்போடு துடிப்போடு சுவிசேஷத்தை அறிவிக்கவே அவர் என்னை அழைத்தார் என்பதை அறிந்து உணர்ந்து ஆமென் கால்நடையாய் இன்று இருக்கிற எந்த வசதியும் மினி பஸ் கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் நடந்து தெரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தார். ஒரு நடுத்தர வயதுல கர்த்தர் அவரை சந்தித்து 100 வருஷம் வாழுன்னு வைக்கல, இடையிலேயே தலை துண்டிக்கப்பட்டு பானபலியாய் வார்க்கப்பட்டார். அந்த கொஞ்ச வருஷத்துல சாதிக்க கிருபை கொடுத்தார். இந்த சபையில் இருக்கும் வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக சாதிக்கிறவர்களாக இருக்கணும். வாலிப சகோதரிகள் சாதிக்கிறவர்களாக இருக்கணும். இங்க இருக்கிற புருஷர்கள், இங்க இருக்கிற ஸ்திரீகள் ஆண்டவருக்காக செயல்படுறவங்களா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் கொஞ்ச காலங்க. ஆமென். 90ஆம் சங்கீதம் ஆமென் 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 ஆமென் வேணா 100 ஆண்டு காலம் வாழுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சமீபத்தில் ஒரு தாயாரை குறித்து வாசித்தேன். 105வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். கடந்த ஆண்டிலே எங்கள் சபையில் ஒரு ஐயா இருக்கிறாங்க, 106 வயது முடிந்து 107ஆம் வயதுல பிரவேசித்திருக்கிறார். நல்லதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். ஆனா தேவ நோக்கத்துக்காக வாழணும். அதை முடிச்சிட்டு தான் உங்க மூச்சு நிக்கணும். இவ்வளவுதான். அல்லேலூயாவா? கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எபனேசர் மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை. சபையில 3 எபனேசர், பிதா குமாரன் பரிசுத்தாவி மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 3 பேரும் தேவ நோக்கத்துக்காக வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை மாத்திரம் நீங்க விரும்பி ஆசைப்பட்டு வாழுகிற சாதாரண உலக மக்களை போல நீங்க இருந்தீங்கன்னா உங்க காலங்களும் நேரங்களும் திறமையும் வீணாய் போகும். இறுதி எப்படி இருக்கும் தெரியுங்களா? வெறுமை. உங்க நித்தியம் எங்க இருக்கும் தெரியுங்களா? பரலோகம்னு சொல்ல முடியாதுங்க. ஒரே படுக்கையில 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். ஒரே சபையில வந்து ஆராதித்தவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருவர் கைவிடப்படுவார்கள். நீங்க உங்க நோக்கத்துக்காக உங்க விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணி அதை விரும்பி அதுக்காக சபைக்கு வந்தா அவங்க முடிவும் தேவ நோக்கத்துக்காக வாழ்ந்து அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அதுக்காகவே இரவும் பகலும் வாழ்ந்து பிரயாசப்பட்டு ஆமென் தங்களுடைய நேரம், தங்களிடம் இருக்கும் பொருளாதாரம் எல்லாவற்றையும் அதற்காக செலவு செய்து இன்னும் செலவு செய்ய விரும்புகிறேன் என்கிற துடிப்போடு செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முடிவும் வித்தியாசமாயிருக்கும். ஒரு நாத்திகன் இருந்தான். கடவுளே இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் பொட்டுன்னு போயிட்டான். அவன் பொட்டுன்னு போகும்போது அவனுடைய ஃபாலோவர்ஸ், நூற்றுக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எல்லாம் உண்டு, அவனை சுற்றி அப்படி நிற்கிறாங்க. அப்போ சொன்னா, நான் பரலோகம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்,
தேவன்லாம் இல்லைன்னு இதுவரை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு இருண்ட இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பரலோகம் இருக்கும் போல நரகம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டே போட்டு நரகத்துக்கு போயிட்டான். எனக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கணும் போல இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இதுவரை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை குறித்த தேவ நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? யார்கிட்ட கேட்கலாம்? கேட்டுறாருங்க ஐயா, சபை நடுவில் கேவலப்படுத்திடாதீங்க ஐயா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறீங்க, அழகாத்தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை இப்படி சந்திக்க முடியாது, சந்திக்க முடியாது. உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, என்ன செய்தேன்னு கேட்பார். எதற்காக மகனே உன்னை ரட்சித்தேன்? எதற்காக உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன்? எதுக்கு இத்தனை கிருபை, இத்தனை வரங்கள்? மாறாத கிருபை வரங்களால் உன்னை அலங்கரித்து ராஜ முடியாக, அலங்காரமான கிரீடமாக உன்னை நான் ஏற்படுத்தி வைத்திருந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உங்களுக்கு தெரியுமா, இந்த தேவ நோக்கத்துக்காக வாழுகிற வாழ்க்கை தான் பிரைஸ் தி லார்ட், இயேசுவை போலவே உங்களை மாற்றும். ஆமென். அந்த நாத்திகன் இருண்ட இடத்துக்குள்ள போனானா, துடி துடிச்சு மரிச்சானா. நீங்க யாரும் அப்படி மரிக்க கூடாது. ஆமென். தேவதூதர்கள் என்னை வரவேற்க, ஸ்தேவான் மரித்த போது வானம் திறந்திருக்கிறத நீங்க பார்க்கணும். இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறத காண்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் திறந்து, ஆமென், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களை வரவேற்க எழுந்து நிற்கிறத நீங்க பார்க்கணும். தேவதூதர்கள் எல்லாம் வாங்கன்னு கூப்பிடணும். ஆமென், ஸ்தோத்திரம். குட்டி பிசாசுகள் எல்லாம் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. க்ளோரிட்டுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? க்ளோரிட்டுங்க. தேவ நோக்கத்தை தொலைத்து விடாதீங்க. அதை இன்னைக்கு மறுபடியும் கேட்ச் பண்ணுங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க. ஏசப்பா, அந்த வருடத்தின் கடைசி பகுதியில் அதுக்குள்ள நான் வர்றேன். ஒருவேளை 2025 எங்களுக்கு தந்தா, இன்னொரு வருஷத்தை எங்களுக்கு தந்தா, நான் சபையில் அந்த நோக்கத்துக்காக வாழ்வேன். போதகர் மூலமாக அல்லது சபைக்கு ஒரு தரிசனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தரிசனத்தை நான் கேட்ச் பண்ணி, அது பாஸ்டர் பாடு, அவங்க குடும்ப பாடுன்னு நான் நினைக்க மாட்டேன். இது கிறிஸ்துவினுடைய காரியம். அதை நான் எடுத்து நான் என் தோளை கொடுப்பேன், நான் அதுல வேலை செய்வேன், நான் இணைந்து செயல்படுவேன். தேவ நோக்கத்துக்காக நானும் என் வீட்டாரும் கர்த்தரை இப்படி சபையிலே சேவிப்போம் என்று தீர்மானித்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரும்படி உங்களை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை தாங்க வெற்றியா இருக்கும். அவங்க பரலோகத்தில் அவங்களுக்கு மகிமை. பவுல் சொல்கிறார்ல, சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உங்க மகிமை எப்படி இருக்கும் தெரியுங்களா? பிதாவின் வீடு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு இருக்கிற கிரீடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த மகிமை எவ்வளவு விசேஷம் இருக்கும் தெரியுங்களா? மகிமையில நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கும் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் இல்லாம நித்தியமா வாழ போறீங்களா இயேசு விட? இல்லைங்க, எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் என்று பவுல் சொல்றார் பாருங்க. அப்படி அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து, நோக்கத்துக்காக பிரயாசப்பட்டு, நோக்கத்துக்காக வாழ்ந்து முடித்து நித்திய சிறப்பான மகிமைக்குள்ள பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு சிறப்பான எதிர்காலம், சிறப்பான மகிமை, நித்திய மகிமை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற மகிமை சிறந்த மகிமையா இருக்கணும், சிறப்பான சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க clap your hands, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. praise the Lord. amen, glory to God. hallelujah. தேவ நோக்கத்துக்காக வாழுகிறவர்கள், ஆமென், தேவ பிள்ளைங்க, இதானுங்க வாழ்க்கையில முக்கியங்கிறத அறிஞ்சிருப்பாங்க. அவங்க தேவையை விட அந்த நோக்கம்தான் முக்கியம் அப்படிங்கிறத அறிஞ்சிருப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக எப்படியெல்லாம் தங்களை மாற்றணுமோ மாற்ற ஆயத்தமா இருப்பாங்க.
அரசு பணி செய்த 2 பேரை எனக்கு தெரியும். 2 பேரும் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க மாதம், வருஷத்துக்கு இல்லை, ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை ரட்சித்த உடனே வெளிப்படுத்தினார். நீங்க ஏன் ஊழியத்தை செய்யணும்? 2 பேரும் அர்ப்பணிச்சாங்க. அரசு பணியை பென்ஷன்லாம் கிடைக்குமான்லாம் பார்த்துட்டு இருக்கல, ரிசைனேஷன் கொடுத்தாங்க. இதே தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தாங்க. அந்த சபையிலெல்லாம் நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் திடீரென்று அவங்கள்ட்ட பேசணும் போல இருந்தது. ஜோம் பண்ணிட்டு மொபைல் ஃபோனில் அவங்கள கூப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ இங்கே உள்ள இதெல்லாம் விட்டோம் பாஸ்டர், ஆண்டவர் வட மாநிலத்திற்கு போக சொன்னார், அங்கே போயிட்டோம். ரைட்டு, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். தேவ நோக்கம் கிறிஸ்துவின் காரியங்களை எங்களை நெருக்கி ஏவுகிறது, அவருக்காக கொஞ்சம் கஷ்டப்படணும் போல இருந்துச்சு பாஸ்டர். சொகுசு வாழ்க்கையெல்லாம் வேணாம், கொஞ்சம் இன்னும் பாடுபடணும் போல இருந்துச்சு. ஆகவே ஆவியானவர் நடத்தினார், வட மாநிலத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு சில வருடம் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. ஐயா, நாங்கள் இப்போ அங்கே இல்லை, அடர்ந்த காட்டு பகுதிக்கு, வனாந்தரமான இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இன்னும் பாடுகளை சகிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் வட மாநிலத்தில் இருக்காங்க. நோக்கத்தை விடலை. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் உங்களுக்கு இருக்கு, வசதி. இவங்க வந்தா ஆமேன், கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்தெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. உட்கார்ந்து சாப்பிடலாம். உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்கெல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படி யாருமே இல்லையோ சபையில்? அல்ல. ஐயா, எனக்கு டான்னு வருமானம் வருது, டான்னு பென்ஷன் வருது, அப்படி வாங்கி சாப்பிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறேன், விரும்பினா சர்ச்சுக்கு வருவேன், அப்படி சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்கள் எந்த ரூட்டில், எந்த போட்டில் பயணம் செய்கிறீர்கள் என்பதையே கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் போட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். தேவ நோக்கத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா அந்த நோக்கமாகவே நீங்க மாறிடுவீங்க. தேவ நோக்கம், அந்த நோக்கத்துல வாழ்றவங்க பிறருக்குள்ள தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தங்களை போல ஒரு 10 பேரை சபையில மாத்திட்டு இருப்பாங்க. ஜபிக்கிறவர்கள் ஜபிக்கிற ஒரு 10 பேரை சபையில எழுப்புவாங்க. சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள் ஒரு சுவிசேஷ பாரத்தை தங்களுக்குள்ள இருக்கிறத ஒரு 10 வாலிபர்களுக்குள்ள போட்டு அவங்கள அப்படி எழுப்புவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல பாஸ்டரை பார்த்து ஏதோ கொஞ்சம் சபைக்கு கொடுத்தவங்க, பாஸ்டர் நான் அந்த சாப்பாடுல நான் போடுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த தேவ சபையில நாங்க இருக்கிறோம். அப்படி சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தேவனுக்காக விசேஷ காரியத்தை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை நிருபமா இருக்கும். அசைக்கப்படாம வேர் கொண்டவர்களாக கிறிஸ்துவுல இருப்பாங்க. தலைக்கு கத்தினாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சிறந்தது. இந்த ஓட்டத்தை தான் நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். இப்படி அவருக்கு பிரயோஜனமாக, எதற்காக இயேசு கிறிஸ்து என்னை பிடித்து கொண்டாரோ அதுக்காக ஆசையாய் ஓடுகிறேன். 5 குறிப்பு 15 நிமிஷத்துல சொல்ல போறேன். முகவரை தான் முடிஞ்சிருக்கு. ஆமென். வேகமா நீங்க கவனிப்பீங்க. நல்லா விழித்திருக்கிறீங்க. ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சிலர் அவ்வப்போது வயரை கொஞ்சம் தடவிக்கிறாங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன சாப்பாடா இருக்கும், என்ன இன்னைக்கு அப்படி சாப்பாடுன்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, என்ன சாப்பாடா இருக்கும், அப்படி அதை தியானம் பண்ணி அதுக்குள்ள போயிட்டாங்க சிலர். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா உள்ள நுழைந்தா அந்த எந்த மனமும் இல்லை. அல்லேலூயா, உங்களுக்கு அந்த சோதனை இல்லை பார்த்தீங்களா? அந்த மனம் போக போக காதெல்லாம் அடைச்சிக்கும். கண்ணு அதையே எதிர்பார்க்கும்.
அந்த பிரச்சனையே இல்லை. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதே எனக்கு தெரியல. இந்த மனம் சபைக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு. ஆமே, மீன் குழம்பு வச்சா தெருவெல்லாம் மணக்கும்ல, கறி குழம்பு வச்சா தெருவெல்லாம் மணக்கும்ல, கர்த்தருக்கு ஒரு சாம்பார்னாலும் ஒரு மனம் இருக்கும்ல, ஒன்னையும் காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் நல்லா கவனிங்கன்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ நோக்கத்துக்காக வாழ்றவங்க, எதுக்காக நம்மளை பிடிச்சிருக்காரோ அதுக்காக ஆசையாய் தொடருகிறவர்கள். ஒரு வசனம் வாசிங்க. முதல் 5 வசனம் தான். யோவான் 8:29. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஸ்தோத்திரம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு உறவுல இருந்தாரோ இந்த தேவ உறவுல வாழ்வார்கள் தேவ நோக்கம் கொண்டவர்கள். அதான் அடையாளம். இந்த வசனம் அப்படியே எனக்கு பொருந்தது பாஸ்டர் அப்படி சொல்ற தகப்பன்மார், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் எல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப நான் சொல்றேன். glory to God. இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என் கூடயே இருக்காரு. எதுக்குன்னா, அப்போ நீங்க சொல்லலாம் மத்தேயு 28:20 வச்சு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் என் கூடயே ஏசப்பா இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். எப்ப இருப்பார் தெரியுங்களா? அவருக்கு பிரியமானதை 24 மணி நேரமும் செய்யறவங்களோட அவர் இருப்பாரு. அவங்கள தனியா விட மாட்டாரு அவர். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கம்பீரமா கொஞ்சம் கையை அசைச்சு சொல்லுங்களேன். 2 கையை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை போல தேவ உறவுல இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை தான் இந்த உலகத்துல வரும்போது காண்பித்தார். அது ஏதேன் தோட்ட உறவு போல. ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தில் எதுக்கு வச்சார் தெரியுங்களா? பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் வர, இவங்க வர, அவர் பேச, இவங்க பேச, அவர் விருப்பத்தை சொல்ல, இவங்க ஆமேன் அதை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு அர்ப்பணிக்க, ஆமேன் அப்படியே அந்த சம்பாஷணை தொடர, அப்படிப்பட்ட அந்த உறவில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க அவருக்கு பிரியமானதை செய்தீங்களா இந்த வருஷம் முழுவதும்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்றைக்காகிலும் தானியேலை பார்த்து, தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? உங்களை பார்த்து என்னைக்கா சொல்லியிருக்காரா ஏசப்பா, மகளே நீ எனக்கு ரொம்ப பிரியம், மகனே நீ எனக்கு ரொம்ப பிரியம், வாலிபனே எனக்கு நீ ரொம்ப பிரியம்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க காது கேட்க சொல்லியிருக்காரா இன்றைக்காவது? பிதாவும் இயேசுவும், அதுபோல இன்றைக்கு இயேசுவும் நீங்களும் பிரியாத உறவு. அதுக்கு என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதையே செய்யணும். எப்பொழுதும் அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யணும். மனம் திரும்பினா கூட அது அவருக்கு பிரியம். இதுவரை ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருந்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளி வாழ்ந்தது போதும். அவருக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுங்க. அவரை விசுவாசிங்க. உண்மை நான் நேசிக்கிறேன், நீங்க ஐ நீட் யூ ஜீசஸ், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க வர்றதுக்கு தடையா இருக்கிற பாவத்தை மன்னிச்சிருங்க, உமது ரத்தத்தால என்னை கழுவுங்க, எனக்குள்ள வந்துருங்க சொல்லுங்க. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா, என் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தனித்தே நான் போயிட்டேன், இனி உம்மோட நான் பயணம் செய்ய விரும்புறேன், நீங்க எனக்கு வேணும், எனக்குள்ள வந்துருங்க, என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க. இயேசு ஸ்நானம் பெற்ற போது பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் ஸ்நானப்பட்டா கூட அவருக்கு பிரியம். தெரியுங்களா? ஞானஸ்நானப்படாத எத்தனை பேர் இங்க இருக்கீங்க?
இப்போ கையெல்லாம் உயர்த்த சொல்லலை. ஆனா ஒரு தம்பி இருந்தா, ஒரு தங்கச்சி இருந்தா, ஒரு ஐயா இருந்தா, ஒரு அம்மா இருந்தா, இந்த 2 நாள் இந்த பிரதிஷ்டை நாள் கூட்டத்தில் வருட கடைசியில உங்களை நீங்க அர்ப்பணித்து தண்ணீரை விளக்காதீங்க, உடனே எடுங்க. இரவு உணவுக்கு முன்னால கூட எடுத்துடலாம், சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள காஞ்சிரும். ஆமே. ஏதோ கொஞ்சம் ஈரமா நீங்க போனா கூட ரொம்ப சாப்பிடும் போது சிலருக்கு வேர்த்து கொட்டும் பார்த்தீங்களா, அப்படி நினைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. ஒரு அலையிலே சொல்லணும், உழைச்சிருக்காங்க, உழைச்சி சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். வீட்டில் இன்னைக்கு கூட எடுக்கலாம். தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன, அப்படித்தானே? அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யணுங்க. நேற்று எத்தனை சொன்னேன், ஒரு நாள்ல ஒரு தடவையாகிலும் ஆலயத்தில் வந்து ஜோமனுங்கன்னு சொன்னேன். அதை செய்யுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த உறவு சந்தோஷமானது. அவங்கள கர்த்தர் வேலி அடைத்து வைப்பார். 34ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறபடி தேவனுக்கு பயந்த அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காதுங்க, ஒரு குறைவு இருக்காதுங்க. இயேசுவை போல தேவ உறவில் வாழுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க கர்த்தாவே கர்த்தாவே அந்த நன்மை இந்த நன்மைன்னு கேட்டா கூட கிடைக்காம இருக்கும். அவருக்கு பிரியமானதை செய்தா அவர் அசந்து போய் உங்களுக்கு கொடுப்பாரு. வச்சுக்கோ, எனக்காக நீ இருக்கிற, வச்சுக்கோ. ஒவ்வொரு வருடத்திலும் லெக்குகளை வைப்பேன். இந்த வருஷம் வட மாநிலத்தில் 10 ஆலயத்தை கட்டணும். அதுக்காக ஒண்ணுமே ஜபம் தான். ஆண்டவரை பார்த்துட்டு போய் போய் பண்றது, பிரதிஷ்டைக்கு போறது, அது கூட 2 ஆலயம் கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்யறாரு இதுவரைக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமே. பாஸ்டர் கூட கேட்டாங்க, பீகார் போயிருந்தீங்களோ? பீகார்ல போய் ஒரு ஆலயத்தை பண்ணோம், ஒரு 2 ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். கடந்த ஆண்டுல ஒரிசாவில் ஒரே நாள்ல 3 ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். எல்லா மாநிலங்களையும், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர செய்துட்டே இருப்போம். இயேசு வர செய்துட்டே இருப்போம். தேவ நோக்கத்துக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எதுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு என்பதை நீங்க அறிஞ்சு செயல்பட்டீங்களா, கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவ நோக்கத்துக்காக வாழ்ந்தா தானாவே கொடுப்பாருன்னு சொல்றேன். ஆமென். நீங்க கைவிடப்பட மாட்டீங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க, ஒரு சர்ச்சு கட்டுங்க பாஸ்டர், இந்தாங்க 10 லட்சம் ரூபான்னு கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்களா உங்கள்கிட்ட? பாஸ்டர் நீங்க போகும்போது ஒரு 10 லட்சம் ரூபா தந்துட்டு போங்க, ஒரு சின்ன வீடா கட்டணும்னு பார்க்குறேன், அல்லேலூயா, வீடு கட்டணும்னு இருக்கேன் பாஸ்டர், தந்துட்டு போங்கிறது போல பார்க்குறீங்க என்ன, அல்லேலூயா. அவருக்கு சர்ச்சை கட்டுங்க, நீங்க கட்டப்படுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. உங்க பாஸ்டர் என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு இப்போ முடிச்சுட்டு உடனே பாஞ்சு போயிடுவேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ப்ராஜெக்டுக்காக, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக நீங்கள் இணைஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினாரோ அதற்காகவே வாழ்ந்தார். பார்த்தீங்களா? அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறதே அதுதான் அவருடைய உணவா இருந்தது, அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு, அதுதான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது, அதுதாங்க அவருடைய இதய துடிப்பா இருந்துச்சு. அவருடைய எண்ணம் அதுதான், அவருடைய விருப்பம் அதுதான், அவருடைய ஏக்கம் அதுதான், அவருடைய துடிப்பு அதுதான். அதுக்காகவே வாழ்ந்து ஜீவனையே கொடுத்தாரு. அந்த வாழ்க்கை வாழ உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு வசனம், ரோமர் 8:29. ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். தேவ நோக்கத்துக்காக வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? தேவ சாயலாக இருப்பாங்க. தேவ சாயலாக இருப்பாங்க.
எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. தேவ சாயல் தெரியுதான்னு பார்க்கலாம். தேவ சாயல். யாராவது உங்களை பார்த்துட்டு, உங்களை பார்த்தா ஏசப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க பாஸ்டர். அதை இப்போ சொல்ல முடியாது பாஸ்டர், வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதுக்கு தாங்க ரட்சித்தார். அவருடைய சாயலை நீங்க உடையவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இதோ தேவர்கள் ரூபம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ சம்திங் அவங்கள ஒரு விசேஷத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரிந்த தெய்வம்னா யூபித்தர் வந்தார். யூபித்தர் அப்படின்னாங்க. ஏதோ உலகத்தை கலக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தேவனுடைய சாயலையும் தேவனுடைய குணத்தையும் உடையவர்களாக கிறிஸ்துவினுடைய காரியங்களை அச்சடையாளங்களா தரித்தவர்களா இருந்தாங்க. ஆமென். நல்ல காய்ச்சி தொங்குற மரம், ஒருத்தர் கல்லை தூக்கி போடுறாங்க உங்க மேல. சிஸ்டர்கிட்ட கேட்போம், நீங்க என்ன செய்வீங்க சிஸ்டர்? இப்படி ஸ்மைல் பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? ஒருத்தர் சும்மா நீங்க தெருவில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு கல்லை தூக்கி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் அந்த கல்லையா திரும்ப கொடுத்துருவீங்கல்ல? அல்லேலூயா. ஆமென். இந்தாப்பா இது எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ அப்படின்னா கொடுத்துருவீங்கல்ல? கொடுப்பீங்களே? அவங்க அமைதியா இருக்காங்க. பாஸ்டர் பார்க்குறாரு, இவரும் பார்க்காரு, இயேசுவும் பார்க்காரு, எல்லாரும் பார்க்காங்க. என்ன சொல்ல? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பாருங்க, ஒரு காய்க்கிற கனியை நீங்க எரிஞ்சிட்டே இருங்க, என்ன கொடுக்கும்? வேணா அதுல இருந்து பிஞ்சு வந்து அவங்க கையில விழும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு பசிச்சு போல? அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, என்னதான் கொடுக்கணும்? என்னதான் கொடுக்கணும்? அது மாம்பழம்னா மாம்பழம் தான் வந்து கீழே விழும். இதுவரை நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ? ஸ்தோத்திரம். கணவன் திடீர்னு திட்டுறாருன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர்கிட்ட கேட்போம், இதே போல தோத்திரம் 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 அப்படியா? என்ன கேட்பீங்க? உம கூட வாழணுமா வாழ வேண்டாமா? அல்லேலூயா. அப்படி கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? கணவன் திடீர்னு டெம்பர் ஆயிட்டாரு, நீங்க என்ன செய்வீங்க? அமைதியா இருப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவேன், இயேசுவை போல சிரிப்பேன், அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சிரிக்கிறீங்க, அங்க எப்படி இருப்பீங்கன்னு வந்து பார்க்கணும் போல எனக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவ சாயலா இருப்பீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கவே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 1 முதல் மனிதனை சிருஷ்டிக்கும் போது 26, 27, 28 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், ஆமென், அவங்கள பார்த்து தான் சொன்னாரு, பலுகுங்க, பெருகுங்க, கீழ்ப்படுத்துங்க, எல்லாமே ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார்.
அரசாங்கம் இன்னும் ஒரு 3% தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுது. ஒருவேளை 10% இருக்கும்னு வச்சுக்குவோம். சிலர் பேரெல்லாம் மாற்றிருக்க மாட்டீங்க. பழைய மாடசாமி, சொடல மாடன், இந்த பேர்லேயே இருக்கும். உங்களுக்கு ஞானஸ்நான பேர் ஒன்று இருக்கும், பழைய பேரே கெசட்டில் இருக்கும். ஒரு 10% ரகசியமாக லட்சக்கணக்கான பேர் ஆண்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்படி ஒரு 10% இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னும் 90% ஆண்டவர் அறியலை. எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீங்கள் இயேசுவை காண்பிக்கவில்லை. ஆமே. இயேசுனா உங்களுக்கு தெரியும், ஏசப்பா பிள்ளையா மாறி இருக்கீங்க. அவரை உங்க வாழ்க்கையில காண்பிக்கலங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாழ்ந்து காண்பிக்கல, பேசி காட்டல, நடந்து காட்டல, வாழ்ந்து காட்டல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே தவறி இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து இன்றைக்கு சீர்பட, வைராக்கியப்பட, வருஷ கடைசியில என்னை கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகிற மகனாக மகளாக மாற்றிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க. ஒரு ரயில் பட்டி போயிட்டே இருந்துச்சு. 4 நாள் பிரயாணம். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு விசுவாச சகோதரர் ஏறினார். அவர் ஏறினா அந்த கம்பார்ட்மெண்ட்ல 2 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. எல்லாரும் போறாங்க, மூக்க பொத்திட்டு வர்றாங்க. யாருமே அந்த ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தினது போல தெரியல. இவர் கேட்டாரு, எல்லாம் போறீங்க, மூக்க பொத்திட்டே போறீங்க, மூக்க பொத்திட்டே வர்றீங்க, என்னையா நடக்குது இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க? என்ன பிரச்சனை? வாட்ஸ் ராங் வித் யூ? அவங்க கேட்டாங்க, என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, இந்த ரெஸ்ட் ரூமை பயன்படுத்த முடியாத அளவில் அது இருக்குது. அதனால தான் எல்லாம் திறந்துட்டு உள்ளே போகிறாங்க, மூக்கை பொத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படியா? ப்ளீஸ் கிவ் மீ 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமர்ந்துருங்க, ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்கன்னு வேகமாக முதல்ல ஒரு ரெஸ்ட் ரூமில் போனார். தண்ணியை பிடிச்சார், ஊற்றினார், க்ளீன் பண்ணார், நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் பண்ணார். அடுத்த ரூமுக்கு போனார், அடுத்த ரூமையும் சுத்தம் பண்ணார். இப்பொழுது ரெடி, போங்க. எல்லாம் கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மடமடான்னு எல்லாம் அடக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் வேகமாக போயிட்டாங்க. க்ளோரி. திரும்பி வந்து ஒருவர் இவரை பார்த்து சொன்னார், தம்பி, ஆர் யூ எ ஃபாலோவர் ஆஃப் காந்திஜி? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காந்தியை தான் தெரியும், அதனால கேட்டிருக்காரு. இவர் சொன்னார், நோ, ஐ ஆம் எ ஃபாலோவர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறேன். இயேசு இப்படி தான் வாழ்ந்தார், நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் அந்த பயணம் முடிகிற வரைக்கும் அந்த இயேசுவை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 72 பேருக்கும் இயேசுவை சொல்லிட்டார். உங்கள் தெருவில் உள்ளவங்களாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்னா பைபிள்லாம் தூக்கிட்டு எங்கேயோ போகிறீங்க, இன்னைக்கு ஏதோ நல்ல பட்டு சேரையெல்லாம் கட்டிட்டு பிரதிஷ்டைக்கு போனீங்க, எங்கே போனீங்க, நீங்கள் யாரை கும்பிட்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்களா? எங்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. என்கிட்ட நெருங்கவே யோசிப்பாங்க. அல்லேலூயா. நான் அக்கினி பாஸ்டர், அக்கினி ஃபயரில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ சாயலாக இருக்கணும். அதை வீட்டில் அபியாசப்படுத்துங்க. கணவனுக்கு முன்பு, மனைவிக்கு முன்பு, பிள்ளைகளுக்கு முன்பு, பெற்றோருக்கு முன்பு, சபையில் அபியாசப்படுத்துங்க. எல்லாரும் உங்களோட தேவ சாயலை பார்க்கட்டும், தெரு பார்க்கட்டும், ஊர் பார்க்கட்டும், இந்த தாலுகா பார்க்கட்டும், மாவட்டம் பார்க்கட்டும், தமிழ்நாடு பார்க்கட்டும், ஜம்மு காஷ்மீர் வர பார்க்கட்டும். ஆமேன். உலகமெங்கும் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். 8:45 முடிக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே பாஸ்டர்? சீக்கிரம் முடிச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:40 3வது வசனம். 2:40 இவ்வளவு நேரமா இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. தேவ நோக்கத்துக்காக வாழ்றவங்க ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ்வாங்க.
வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படின்னா என்ன? உலகம், உலகத்தில் உள்ளவைகளில் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாம வாழ்வாங்க. ஆமென். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. இது தங்களை இழுக்காம வாழ்வாங்க. இயேசுவின் அன்புக்குள்ள மறைந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே மூழ்கினவர்கள், கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் தங்களை நெருக்கி ஏவும்படி படைத்தவர்கள், பிரதிஷ்டை செய்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்திலும் உண்மை தவிர. அழகா சொல்றீங்களே பாஸ்டர், என் இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பாருங்க. இயேசு அந்த ஒரே விருப்பம்தான் இருக்குதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று கேட்டேன், பரிசுத்தத்தில் இந்த வருஷம் முழுவதும் அடுத்த படிக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வருஷத்துல ஆண்டவர் பிரியப்படாத என் வாழ்க்கையில ஒரு தேவ நோக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கத்துக்கு மாறான காரியங்களை கண்டுபிடிச்சு ஒரு காரியத்தை கிறிஸ்துவுடனே சிலுவையில அரைஞ்சிட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளானவைகள் எல்லாம் சிலுவையில் ஒவ்வொரு நாளும் அரைஞ்சு 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 போகிற கர்த்தருடைய பிள்ளைகள்ல நம்ம அப்படி ஒன்று அரைஞ்சு ஜெயம் எடுத்தேன். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8 கடைசியில், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அப்படி நான் ஒரு ஜெயம் இருக்குது அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்கணும் போல இருக்கு எனக்கு. இந்த வருஷம் தம்பி ஸ்தோத்திரம், அந்த பிரைஸ் தி லார்ட் எபனேசர் இடத்துல இருக்கீங்க, மீசையை தடவுறீங்களா? நீங்க தான். அல்லேலூயா, ஆமென். அப்படி என்ன ஜெயம் எடுத்தீர்கள் இந்த வருஷத்துல? நீங்க ஜெபம் பண்ணி, ஏசப்பா இதனால நான் பிடிக்கப்பட்டிருந்தேன், அது கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சு சிலுவையில் அரைஞ்சு ஜெயம் எடுத்து கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டேன் அப்படி ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ சொல்லணுமா, ஒரு வருஷம் கழிச்சு சொல்லணுமான்னு கேட்குறாங்க. ஆமென். சபை நடுவில் எதுக்கு பாஸ்டர் புறவு தனியாக சொல்லுங்கன்னு என்ன சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. இதை பார்த்து பின்னுக்கு எபனேசர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நான் அடுத்த ரோவுக்கு வந்ததுனால நான் பிழைச்சேன். அல்லேலூயா. இவர் மாட்டிக்கிட்டாருன்னு அவர் நினைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது சொல்லுவேன் உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, அந்த சகோதரர் வேண்டாத ஒன்றை கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணி அதில் ஜெயம் எடுத்து வெற்றி வீரரா உட்கார்ந்துருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுத்து முற்றிலும் ஜெயம் கொண்டு எக்கால சத்தம் துணிச்ச உடனே மேலே போடுறவங்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரோமநிருபம் 12:2, ரோமநிருபம் 12:11 வாசிங்கன்னா, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி அதை மாத்திரம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க. 4வதாக ஆத்ம பாரத்தால் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆமென். யாரோ ஒருவருக்கு அந்த பாரம் இருந்ததுனால தான் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, சபைக்குள்ள வந்தீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பாரம் இருக்கணும் தெரியுங்களா? ஆத்துமாக்களை அழிந்து கொண்டிருக்கிற இயேசு இல்லாம இன்னும் 90% ஜனங்கள் இருக்காங்களே, அவங்கள குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். வாலிபர்களுக்கு இருக்குதா? ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். இந்த வருஷமெல்லாம் 12 மாசமும் நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி, புதிய நபர்களுக்கு டெய்லி ஒரு நபருக்காகிலும் சுவிசேஷம் சொல்லி அதில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே கொண்டு வந்தேன் பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி காட்டு.
நான் பிரயாசப்பட்டு, நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் அடி மேலே அடி அவங்களுக்கு திரும்ப திரும்ப தேடி போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வந்தேன். அப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி சொல்றவங்க கை வைத்து காட்டு. நான் பேசுறது புரியுதா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்ச சகோதரி அங்க இருக்காங்க. அப்படிதானம்மா? அல்லேலூயா. பெய்குளத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு இங்க பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாம் பார்க்கறது சந்தோஷம். ஆனா ஒருத்தர் கூட கை வைத்தல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு பசிக்குது? பாஸ்டர் பசிக்குது, கொஞ்சம் விடுங்க பாஸ்டர் அப்படி சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. சரி, ஒருத்தரும் கை வைத்தல. பசிக்காம சாப்பிடவே கூடாது, சரிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டா. பசி எடுத்து தானே சாப்பிடணும். பசி வரட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பசி உள்ள வரணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பசி. இதுதான் நம்மளை அப்படி டிரைவ் பண்ணணும். ஆமென். ஒரு கிராமத்துல ஒருத்தரை ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நாசரேத்துல இருந்து 100க்கு மேல கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போய் அந்த கல்யாணத்தை நடத்திட்டு மறுபடியும் 4:30 அப்படிதான் வந்து சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நாசரேத்துக்கு வந்து சேர்ந்து அதன் பின்பு ஆயத்தப்பட்டு அடுத்த பிரயாணம் இங்கே வந்திருக்கேன். ஸ்தோத்திரம். அடுத்து காலையில் விடிஞ்ச உடனே திருநெல்வேலி. இப்படியே போயிட்டே இருக்கணும். நம்மளை டிரைவ் பண்ணணும். டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு? ஆத்துமாக்களை தேடி. நான் சபைக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷம் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறவங்க 31ஆம் தேதிக்கு முன்பதாக ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வைராக்கியம் வரட்டுமே. நான் உங்கள்கிட்ட இனி பேசவே மாட்டேங்கிற வைராக்கியம் வேணாங்க நமக்கு. சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன். டைட்டானிக் கப்பல், பிரசித்தி பெற்ற கப்பல், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பிரயாணப்பட்டார்கள். அதுல மிக வேகமா போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப வேகம். எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி குடிச்சு வெறிச்சு இருந்தாங்க. அதுல ஜான் ஹார்பரும் இருந்தார். அந்த கப்பல் போயிட்டு இருக்கும் போது பனிக்கட்டி பாறை வருது. அப்ப சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு கிழிச்சிட்டு போகக்கூடிய அளவுல இந்த கப்பலை டிசைன் பண்ணியிருக்கோம், கட்டி இருக்கிறோம், ஒன்றும் செய்யாது, போட்டோம். போய் மோதினது, முதல் பிரயாணத்திலேயே மூழ்கினது. எல்லாம் உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஜான் ஹார்பர் மாத்திரம் என்ன யோசிச்சார் தெரியுங்களா? அவர் தண்ணிக்குள்ள கடந்தார், ஃப்ரீஸ் ஆயிட்டு இருந்தார், ஐஸ் கட்டி மாதிரி -டிகிரியில அந்த வாட்டர் இருந்துச்சு. அவருடைய ரத்தம் எல்லாம் உறையுது. ஆனா சாகிறத பற்றி யோசிக்கல. கப்பல் உடைஞ்ச துண்டுகளை பிடிச்சிட்டு போய் ஒருத்தனுக்கு சொன்னாராம், நான் இன்னைக்கு இங்க மறிச்சிட்டா இயேசுவோடு இருப்பேன், நீ அங்க வரணும், அதுக்கு உன் பாவத்தை அறிக்கையிடு, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளு, மன்னிப்பார்னு 5 பேருக்கு சொல்லி முடிச்சார். தான் ஜீவன் போறதை குறித்து யோசிக்கலங்க, வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கலங்க, உலகத்துல வாழணும்னு யோசிக்கலங்க. ஆத்துமாக்களோடு இயேசுவை சந்திக்கணும். அவர் எனக்கு ஒரு நோக்கம் கொடுத்திருக்கார், பாரம் கொடுத்திருக்காரு. அந்த பாரத்தை நிறைவேற்றி நான் முடிக்கணும். ஐயா, நான் சபைக்கு வருகிறேன், செய்திகளை கேட்கிறேன், ஆராதிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஜபத்துக்கு வருகிறேன், உபவாசிக்கிறேன், செயல்படுகிறேன், விசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறேன், எல்லாம் நல்லதுங்க. ஆனா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தை அழுத்தவில்லையானால் something wrong in your spiritual life. உலக ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்கும் ஒரு தேசத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. உன்னை ரட்சித்து வைத்தேனே, நீ சாயிர்புரத்துக்காக என்ன செய்தாய்? அதை சுற்றி இருக்கிற 100கணக்கான கிராமங்களுக்காக நீ என்ன செய்தாய்? இந்த தேசம் ரட்சிக்கப்பட என்ன செய்தாய் கேட்பார்.
இயேசு இந்தியாவை பார்க்கறது போல பார்க்கிற கண்களை, இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மனதுருக்கம் கர்த்தர் தருவாராக. முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதை எப்பவுமே துக்க வீட்டில் தான் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு பிரதிஷ்டை நாளில் கடைசி அதை சொல்றேன். தேவ நோக்கத்துக்காக வாழ்றவங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை பார்த்து கூப்பிட்டாரு, எல்லாரும் சாப்பிட போட்டோம், நீ வந்துரு, எங்கிட்ட வந்துரு அப்படின்னு உங்களை கூப்பிடுறாருன்னு வைங்க. எத்தனை பேர் தேவ சித்தத்தை நான் செய்து முடிச்சிருக்கிறேன், அந்த சந்தோஷம், திருப்தி எனக்கு இருக்கு அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க. என்ன இந்த உலகத்துல ரட்சித்து இந்த தேவ சபையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கத்தை நான் செய்து முடிச்சிட்டேன் பாஸ்டர், அந்த பரிபூர்ணம் எனக்கு இருக்குது அப்படி சொல்ற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த வாலிப சகோதரிகள், இங்க இருக்கிற வாலிபர்கள், இந்த எபனேசரை போன்று இருக்கிற வாலிபர்கள் ஒருவருக்குமே இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் பவுல் அப்போஸ்தலன். அந்த நாட்களில் அவருடைய தகப்பனுக்கு சொந்த கப்பல் இருந்துச்சான், கப்பல்கள் இருந்துச்சான். எத்தனை பேருக்கு கப்பல் இருக்கு? ஐயா எனக்கு ஒரு 10 கப்பல் இருக்கு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தரல தெரியுங்களா? இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. கப்பல்லையே போவீங்க. அல்லேலூயா. அதனால தான் இருக்கும் உபத்திரவங்களை தந்து அந்த குகையில் உங்களை பிடிச்சி ரட்சித்து இழுத்து கொண்டு வச்சிருக்காரு. அவங்களெல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தானா? ஆண்டவர் அவரை சந்தித்த பின்பு அந்த கப்பலை ஒரு தடவை கூட போய் பார்க்கல பாருங்க. அவர் எங்க அப்பாவை போய் பார்க்கணும், ஆமே அவர்கிட்ட நிறைய கப்பல் இருக்குது, அந்த கப்பல்ல ஒரு 10 கப்பலை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போல பாருங்க. அவருக்கு என்ன விருப்பம்? என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, எதுக்காக என்ன பிடிச்சாரோ, டோன்ட் வேஸ்ட் ஈவன் எ சிங்கிள் மினிட், ஒரு நொடி பொழுத கூட நான் வீணாக்க விரும்பல, அதுக்கு தான் நான் வாழ விரும்புறேன், அதை செய்து முடித்தார். ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது அதுல எப்படி வாசித்தேன், ரோமாபுரியில ஒரு சின்ன மண் பீஸ நீங்க எடுத்து பார்த்தா பவுல் அப்போஸ்தலனுடைய பாதங்கள் 3 தடவப்பட்டிருக்குமா? ஹலோ, எல்லாம் அங்க இருக்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலனுடைய பாதங்களை ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு மண்ணை எடுத்து பார்த்தா 3 தடவப்பட்டிருக்குமா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. உங்க வீட்டை சுத்தியாவது மண்ணை மிதிச்சிருக்கீங்களா? நீங்களா உங்க தெருவிலையாவது நடந்து தெரிஞ்சு சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்களா? இன்றைக்கு வசதிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கலாம், அதுக்குள்ள முடங்கிடாதீங்க. அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், ஆமென், கர்த்தர் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தேடி போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. அதாங்க சித்தம், அதாங்க தேவ நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு அந்த சித்தத்தை அறிந்து கொண்டவர். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை ஐயா அதை விட்டு பின்வாங்கவில்லை, திரும்பவில்லை, முன்னோக்கி ஆசையாய் இலக்கை நோக்கி தொடர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு மாறவே இல்லைங்க. இனியாகிலும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கர்த்தரை சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். எக்கால சத்தம் துணிக்கும் போது ஆமேன், வாங்க ஏசப்பா, ஐ ஆம் ரெடி, நீங்க சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன், வாங்க. அவர் சொல்லணும், வெல் டன், நல்லது, உண்மையும் உத்தம
உத்தமமான ஊழியக்காரனே, ஊழியக்காரிய, விசுவாச மகனே, மகளே, என் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிறேன் அப்படின்னு உங்களை கட்டி பிடிச்சுக்கணும். அவர் உச்சி முகர்ந்து முத்தமிடணும். அதுக்கு நீங்க தகுதிப்படுவீங்களா? இந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா லௌகியத்துல எல்லாமே அவர் கொடுப்பாருங்க, எல்லாம் கொடுப்பார். ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது, நான் ஊழியம் செய்யும் ஸ்தாபனத்தில் 350 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இதை வச்சு நம்ம வாழணுமான்னு. தலைமை போதகர் தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்கள போய் இப்போ நான் பார்த்துட்டு, பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ் ஐயா இருந்தாங்க, அவங்கள பாஸ்டர் இதை நிறுத்திடுங்க, நான் விசுவாசித்து வாழ விரும்புகிறேன், நிறுத்திடுங்க ப்ளீஸ். அந்த 350 நிப்பாட்டிட்டு தான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பாடு இல்லை, செலவுக்கு துட்டு இல்லைங்கிற இடத்துல கர்த்தர் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப நாட்கள் கூட சகோதரிக்கு தெரியும், வெறுமையில் இருந்து, ஒன்றுமில்லாமையில் இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த தேவன் உங்களை அழகாக வைப்பார். நீங்க அவருடைய பிள்ளை இல்லை, அவரை உங்களை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் கண்டதில்லை, நிறைவா நடத்துவார். அவருடைய நோக்கத்தை பிடிச்சுக்குங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிங்க. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். துள்ளி குதிச்சு எழுமுங்க.